ஹலோ கைஸ், வணக்கம் கைஸ். இப்போ நம்ம எதில் வீடியோ இருக்கிறோன்னா திறன் திருப்புதல் தெருவு 4 தமிழ் 4வது திருப்புதல் தெருவில் நம்ம பார்க்க போகிறோம். இதை நான் உங்களுக்கு நான் கொஞ்சம் ஆன்சர் பண்ணுறேன். வென்றேன், படித்தேன், எடுப்பேன், என்றேன், சென்றேன், எழுதுக. ஒத்த ஓசையில் முடியும் சொற்களை எடுத்து எழுதுக. கைஸ், ட்ரெயின் ட்ரெயின் அப்படின்னு முடிகிற வார்த்தை இந்த இடத்துல எழுதுங்க கைஸ். இந்த இது அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சென்றேன் ட்ரெயின் முடியுதா கைஸ்? அப்போ இதுவும் வரும். அப்புறம் வேறு ட்ரெயின் முடிஞ்சுன்னா அந்த வார்த்தை அங்கே எடுத்து எழுதணும். அடுத்து தேன் அப்படின்னு முடியணும். படித்தேன், இது ரெண்டாவது. பார்த்தேன், இதுவும் ரெண்டாவது. அடுத்து பேன், எடுப்பேன், மூணாவது. அப்புறம் அடுத்து கொடுப்பேன். இந்த மாதிரி தான் கைஸ் எழுதணும். கைஸ், நான் இதில் ரவுண்ட் பண்ணியிருக்கேன், நீங்கள் எழுதிக்கோங்க கைஸ். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குறில் நெடில் வேறுபடுத்துக அப்படின்றது. அதுக்கு நம்ம குறியில் வர வார்த்தையில் அங்கே நம்ம எழுதணும். பார்க்கலாமா கைஸ்? கைஸ், அங்கே தண்ணீர், அது குறியில் எடுத்து எழுதிக்கலாம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டுன்னு போட்டுக்கலாம். தண்ணீர் 1. புல்லாங்குழல், அதுவும் குறியில் தான். பூட்டு, அது நெடில், இது ரெண்டாவது. வெட்டுக்கிளி, இது 1வது. வேடன், இது ரெண்டாவது. தாகம், இது ரெண்டாவது. ஐஸ், குறியில் நெடியில் நம்ம பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு சொற்களுக்குள் சொல்லை கண்டறிந்து எழுதுக அப்படின்னா கைஸ், நம்ம இந்த சொற்களுக்குள்ள ஒரு சொல்லை நம்ம உருவாக்கி அதை எடுத்து அங்கே எழுதணும். ஓகேவா கைஸ்? படித்தேன், படி, இது ஒரு படி. இங்கே பார்த்தீங்கன்னா இருங்க கைஸ், ஒரே நிமிஷம். படித்தேன், படி, இது படித்தேன் கூடுதுறை 2 வார்த்தை கொடுத்துருக்காங்க. இங்கே தேன், இங்கே கூடு, அது ஒரு வார்த்தை. நெக்ஸ்ட்டு துறை. ஓகே கைஸ், நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கலாம்னா படங்களை இணைத்து சொற்களை உருவாக்குக. கைஸ், இதை நம்ம சொற்களை எழுதணும். இந்த படத்தில் நம்ம சொற்களை பண்ணணும். அதுக்கு நம்ம பார்த்திங்கன்னா தூண்டில், அது எழுதலாம். சொற்கள், படங்களை இணைத்து சொற்களை உருவாக்கு அப்படின்னு கேட்டால் நம்ம தூண்டில் எழுதலாம். 2 மீன் அந்த மாதிரி எழுதலாம். ஆனால் ஒரே டேஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. தூண்டிலில் மீன் சிக்கியது அப்படி எழுதிக்கலாம். ஐஸ், தூண்டிலில் மீன் சிக்கியது. இங்கே டேஸ் சின்னதாக இருக்குங்காட்டி நானே எழுதிடுறேன் ஐஸ். தூண்டியில் மீன்கள் சிக்கின. மீன்கள் சிக்கின. நெக்ஸ்ட் நம்ம பார்த்தீங்கன்னா தொடருக்குள் தொடரை உருவாக்கி எழுதுக. அப்போனா நம்ம அந்த தொடருக்குள்ளே ஒரு தொடரை நம்ம செய்யணும். அதுவும் ரெண்டு தொடர் அங்கே செய்யணும். இப்போ நம்ம என்ன பண்ணோம் காய்ஸ், மழை பெய்து குளம் நிரம்பியதால் பறவைகள் வந்தது அப்படிங்கிற வார்த்தையை மழை பெய்ததால் குளம் நிரம்பியது, அது ஒரு வார்த்தை தான். இதை நம்ம கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. மழை பெய்ததால் குளம் நிரம்பியது. அதுக்கு நம்ம அடுத்து நம்ம என்னென்னு பார்த்தீங்கன்னா பறவைகள் வந்தது. குளம் நிரம்பியதால் பறவைகள் வந்தது, அது ஒரு வார்த்தையில் தான். குளம் நிரம்பியதால் பறவைகள் வந்தது. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தீங்கன்னா சொற்களையும் படத்தையும் இணைத்தொடர் உருவாக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க நினைக்கிறேன். உருவாக்கு இந்திய தேசிய கொடி அப்படிங்க. சொற்களையும் படத்தையும் இணைத்து தொடர் உருவாக்கு அப்படிங்கிறாங்க. இப்போ இங்கே கொடுத்துருக்கிற சொற்களையும் இங்கே இருக்கிற படத்தையும் நம்ம சேர்த்து பண்ணணும். இங்கே இந்திய தேசிய
தேசிய கொடி படம் வச்சுருக்காங்க. அப்படின்னா நம்ம கொடின்னு எடுத்துக்கணும். கொடி, இந்திய தேசிய கொடி. இங்கே நீங்கள் அதை எழுதிக்கோங்க. எழுதி போட்டுருன்னா சொல்லுங்கள், எழுதி போடுறேன். காய்ஸ் இப்போ கொஞ்சம் இடத்துல காய்ஸ் இப்போ எழுதலாம். இந்திய தேசிய கொடி. இந்திய தேசிய கொடி. இந்திய தேசிய கொடி அதை நம்ம இணைத்து சொல்லியிருக்காங்க. தொடரை அடுத்து நம்ம என்னன்னு பார்த்தோம்னா சொன்னீங்கன்னா தொடரை படித்து அட்டைவணை நிரப்புக. இங்கே இருக்கிற தொடரை படித்து அதுக்கான இறந்த காலம் நிகழ்காலம் எழுதிடலாம். நம்ம இறந்த காலத்தை ஃபஸ்ட்டுன்னு குறிக்கலாம், நிகழ்காலத்தை செகண்டுன்னு குறிக்கலாம், எதிர்காலத்தை தேர்டுன்னு குறிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா குறிச்சிடலாம் காய்ஸ். தொடரை படித்து அட்டவணை நிரப்புக. பாடம் படிப்பான், இது எதிர்காலம். படிப்பான் இது மாதிரி வந்துச்சுன்னா எதிர்காலம். இதை நம்ம தேர்டுன்னு குறிக்கலாம் கைஸ். பாடம் படிப்பான் தேர்டு. அடுத்து பால் குடித்தான், இது குடித்தான் இறந்த காலம். இது குடித்து முடிச்சிட்டான்னு அர்த்தம். பால் குடித்தான், இது ஃபஸ்ட்டு. அடுத்து கமலா வரைகிறாள், வரைந்தாள், வரைவாள். நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது கைஸ். கமலா வரைகிறாள் இது நிகழ்காலம். இது நம்ம செகண்ட் குறிக்கும்னு சொன்னோம், செகண்டு. நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா பாடல் பாடினாள் இது முடிஞ்சிருச்சு. அப்போ இது என்ன காலம்? ஃபஸ்ட்டு, எதிர்காலம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கவிதை கூறுவான். அப்போது இது எதிர்காலம். கூறுவான் இப்படி கொடுக்குறாங்க. அது நம்ம இது எதிர்காலம் தேடு. குதிரை ஓடுகிறது நிகழ்கிற காலம். அப்போனா இது செகண்டு. ஓடுகிறதுனா செகண்டு. இப்போ புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. அடுத்தது நம்ம என்ன பார்த்தீங்கன்னா கோடிட்டு எடுத்து நிரப்புக. கோடிட்டு எடுத்து நிரப்புகன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு நாய் குறைத்தது அப்படின்னு இருக்கு. நாய் குறைத்தது இது என்ன எழுதணும்? ஒன்றன்பால் பலவின்பால். இது ஒன்றன்பால். நாய் குறைத்தது. ஏன்னா இங்கே பலர்பால் கேட்கல. பலர்பால்லாம் நம்ம பலர்பால் கொடுத்துருப்போம் ஈஸியாக. இது நாய் குறைத்தது அப்படின்னா அங்கே 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த 2 ஆப்ஷனில் எதுன்னு பார்த்துக்கலாம். நிறையா நாய்கள் குறைக்குதுன்னா அது பலவின்பால். அது 2 நாய் ஒரே நாய் வளைக்குதுன்னா அது ஒன்றன்பால். இது கேன்சர் ஒன்றன்பால். நெக்ஸ்ட் பார்க்கலாம். கவிதா படிக்கிறாள், அவள் படிக்கிறாள். அது பெண்பால். ஏன்னா கவிதா அது பெண்பால். கைஸ் அடுத்து நம்ம நெக்ஸ்ட் பார்த்துடலாம் கைஸ். நெக்ஸ்ட் பார்க்கலாமா கைஸ்? 8 கேள்வி நான் பார்த்தாச்சு. அடுத்தது நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு அடுத்தது இது கைஸ் பார்க்கலாமா கைஸ்? இதில் அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? படத்திற்கு பொருந்தும் தொடர்களை உருவாக்குன்னு கேட்டிருக்காங்க. எழுதலாமா கைஸ்? உருவாக்கு. கைஸ் அங்கே 3 தொடர் கேட்டிருக்காங்க. நான் 3 தொடர் எழுதின போதும். அங்கே என்ன பண்ணுறாங்க? அங்கே என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? அங்கே மீன்கள் துள்ளி குதிக்கின்றன. மழை பெய்தது. 2 மலைகள் உள்ளது. 2 மரங்கள் அசைகின்றன. 3 ஆச்சு கைஸ். இது 1. இந்த துள்ளி குதிக்கிறது 2. அப்புறம் 2 மலைகள் இருக்குது, அது 1. நெக்ஸ்ட் பார்த்துடலாம் கைஸ். பாடலை நிறைவு செய்ய. நீந்துகின்ற மீனை போல நீந்தத்தான் ஆசைதான். நீந்த ஆசைதான். இங்கே நீந்த நீந்த ஆசைதான்.
பறந்து செல்லும் பறவை போல பறக்க ஆசைதான், எனக்கு பறக்க ஆசைதான். அங்கே வந்து நம்ம எனக்கு நீந்த ஆசைதான் நம்ம எழுதிக்கணும். வெறும் இதை போட்டால் மொட்டையாக தெரியும். அதுங்காட்டி நீந்துகின்ற எனக்கு நீந்த ஆசைதான், நீந்துகின்ற மீனை போல எனக்கும் நீந்த ஆசைதான், எனக்கும் நீந்த ஆசைதான், எனக்கும் நீந்த ஆசைதான். அடுத்து பறந்து செல்லும் பறவை போல எனக்கு பறக்க ஆசைதான், எனக்கும் பறக்க ஆசைதான். எனக்கும் பறக்க ஆசைதான், எனக்கும் பறக்க ஆசைதான். இதை முடிச்சாச்சு. கைஸ் 11 மேற்காணும் படத்திலிருந்து பெயர்ச்சொல் வினைச்சொல் கண்டறிந்து உருவாக்கி எழுதுக. கைஸ் இதை நம்ம பெயர்ச்சொல் வினைச்சொல் எல்லாம் நம்ம கண்டுபிடிச்சி எழுதணும். கைஸ் பெயர்ச்சொல்னா பெயரை குறிக்கும் சொல் பெயர்ச்சொல், வினைச்சொல்னா செய்கிறது, ஒரு வேலை செய்கிறதுனா அது இது பண்ணுறது. மழை பெய்கிறது அது வினைச்சொல், அதை நான் பெயர்ச்சொல்லை 1ன்னு குறிக்கலாம், வினைச்சொல்லை 2ன்னு குறிக்கலாம். இது 1, இது 1 காய்ஸ். மழை பெய்கிறது 1. அடுத்து மீன்கள் துள்ளி குதிக்கின்றன, துள்ளி குதிக்கின்றது. கைஸ் கொஞ்சம் மரங்கள் பறவைகள் ஆறு காற்று வீசுகிறது. கைஸ் மீன்கள் துள்ளி குதிக்கின்றன, இதுவும் செகண்ட் தான். கைஸ் மழை பெய்கிறது இது செகண்ட். கைஸ் மீன்கள் துள்ளி குதிக்கின்றன செகண்டு. அடுத்து மரங்கள், இது மரம் பெயர் சொல் ஃபஸ்ட்டு. பறவைகள் இது ஒரு பேர், அதுங்காட்டி இது பேர் ஃபஸ்ட் பெயர் சொல், பெயர் சொல். ஆறு அதுவும் பெயர் சொல், ஆறும் பெயர் சொல், காற்றும் பெயர் சொல். வீசுகிறது அது வினைச்சொல், வீசுகிறது அது வினைச்சொல். ஓகேவா கைஸ், அடுத்து நம்ம என்னென்னு பார்க்கலாம். வினா உருவாக்குக. தமிழ்நாட்டின், இதுக்கு நம்ம வந்து கேள்வி எடுக்கும், கேள்வி எடுக்கணும். நான் தமிழன் காட்டிற்கு சென்றான், இதை தமிழன் எங்கு சென்றான் எழுதலாம். இதை நம்ம தமிழன் எங்கு சென்றான், இதற்கு எங்கு சென்றான் இது எழுதலாம். அடுத்த கேள்வி, கரடியை கண்டான், எதை கண்டான், இங்கே எதை கண்டான். ஐஸ் புரிஞ்சிருக்குமா? உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா சொல்லுங்கள், புரியலன்னா மறுபடியும் பாருங்கள் இந்த வீடியோவை. உரையாடலை நிறைவு செய்ய. ஐஸ் இங்கே உரையாடல் இருக்குது, அதை நம்ம நிறைவு செய்யணும். உரையாடல் நிறைவு செய்ய. கண்ணன் வந்து சொல்கிறாங்க வணக்கம் அண்ணா. கடைக்காரர் சொல்கிறாங்க வாங்க தம்பி என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. கண்ணன் வந்து உங்களுக்கு திராட்சை கொடுங்க, ஆப்பிள் 1 கிலோ கொடுங்க அப்படின்னு கேட்குறான். சரி தம்பி அப்படின்னு சொல்கிறாங்க. கடைக்காரர் கண்ணன் வந்து எனக்கு இதை கொடுங்க அப்படிங்க. சரி தம்பின்ட்டு போகிறாங்க. கூட இந்தாங்க தம்பின்னு அவர் கொடுக்குறாரு. கண்ணன் இந்தாங்கன்னா உங்கள் பணம் அப்படின்னு கொடுக்குறாங்க. கடைக்காரர் சொல்கிறார் மீண்டும் வாங்க அப்படிங்கிறார். அடுத்து என்னென்னா, இன்றைய பள்ளி நிகழ்வில் ஏதேனும் 2 மட்டும் நாள் குறிப்பாக எழுது. இது நீங்கள் தான் எழுதணும். அடுத்து உங்களுக்கு பிடித்த ஒருவருக்கு அல்லது ஒரு பொருளுக்கு கடிதம் எழுதுக. உங்களுக்கு பிடித்த ஒருவருக்கு இல்லைன்னா உங்களுக்கு பிடித்த பொருளுக்கு கடிதம் எழுதணும்.